பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இன்னைக்கு லைவ்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரோட எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ இவரோட எவிக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வச்சு செய்யணுமோ அதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு, கடைசி நேரத்தில் எவிக்ஷனை பற்றி பேச ஆரம்பித்தார். மொத்தம் 10 பேர் நாமினேஷன்ல இருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த 10 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முறை ஒவ்வொருத்தவங்களா காப்பாத்திக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. டபுள் டபுள் பேரா காப்பாத்திக்கிட்டே வந்தாங்க. எப்பயுமே விஜய் சேதுபதி வந்தாவே டக்குனு எவிக்ஷன் கார்டை எடுத்து காமிப்பாவர் இல்லையா? ஆனா இந்த முறை அப்படியெல்லாம் பண்ணவே இல்ல. ஸோ 2 பேரா வந்து காப்பாத்துனாப்ல. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சாண்ட்ரா மற்றும் விக்ரம் இவங்க 2 பேரையும் தான் வந்து நீங்க சேவ்டு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2 பேரா வியானா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோவெல்லாம் ஆரம்பத்திலேயே காப்பாத்தி விட்டுட்டாரு. ஸோ கடைசியா யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா, விஜே பார்வதி, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரு, கனி இவங்க 4 பேரையும் ஹாட் சீட்ல உட்கார வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விஜே பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நம்ம எப்படியும் போயிடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அரோராவை எழுப்பி நீயும் சேவ்டு அப்படின்னு சொன்ன உடனே அரோராவுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக உட்காந்துருந்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரு, கனி இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சீட்டில் உட்காந்தாங்க. ஸோ 2 பேர் உட்கார வச்சுக்கிட்டு மற்ற சக போட்டியாளர்கள்கிட்ட இந்த 2 பேரில் யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே சேர்ந்து வாட்டர்மெலன் ஸ்டார் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நம்ம விஜய் பார்வதி கூட கனி போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் வாட்டர்மெலன் ஸ்டார் பேரை தான் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி கார்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி கார்டை திறந்து காமிக்கிறாரு. அதில் திவாகரோட பேர் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே விஜய் பார்வதி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேர் தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப சகஜமாக அவரெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் போகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு நம்ம பார்வதி போட்டாங்க பாரு ஒரு ஆக்டிங்கு, இதுக்கப்புறம் நீ இல்லாமல் நான் எப்படிங்க இருப்பேன். இந்த டெத்து வீட்டுக்கெலாம் போவாங்க. ஸோ அது வரைக்கும் அமைதியாக போவாங்க. போய் அந்த டெத்து வீட்டுக்குள்ளே பக்கத்தில் போன உடனே அழுதுகிட்டே போவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பார்வதியோட ஆக்டிங்கும் இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அந்த பெட்ரூம்குள்ளே உட்காந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மூமெண்ட் கொடுப்பாங்களா ஃபோட்டோ ஃப்ரேமு இதெல்லாம் கொடுத்தாப்புல. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் போகிறப்ப நல்லா தெளிவாக கிளியராக இருக்கிற மாதிரி தான் போனாப்புல. சிரிச்சுக்கிட்டே தான் போனாப்புல. ஸ்டேஜுக்கு போய் என்னென்னலாம் பண்ணினாரு அப்படிங்கிறது தெரியும். ஸ்டேஜிலேருந்து உள்ளார இருக்கிற போட்டியாளர்களை பற்றி வந்து நல்ல விதமாக பேசினார். அது மட்டும் இல்லை, ப்ரொமோவில் பார்த்த மாதிரி நம்ம விஜய் சேதுபதி கிட்ட முத்தத்தை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டாரு. நான்லாம் 42 நாள் இருப்பேன்னு நான் நினச்சே பார்க்கல சார். ஆரம்பத்திலே வெளியில் வந்துடுவேன்னு தான் நான் நினச்சேன். என்னை இவ்வளோ நாள் இருக்க வச்சதே ரொம்ப ஆச்சரியம்தான் அப்படின்ட்டு தான் அவர் போனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.